இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 கொரிந்தியர் 10 திருவசனம். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார், அதிலிருந்து விடுபட வழி செய்வார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். என்ன, இன்றைய நாளில் உங்கள் உடலும் உள்ளமும் நன்றாக உற்சாகமாக இருக்கின்றதா? அல்லது ஏதேனும் சோதனையான கஷ்டமான நாட்களை, கடினமான நேரங்களை கடந்து வந்து கொண்டு இருக்கிறீர்களா? அது உங்கள் உடலையும் குடும்பத்தையும் மன நிம்மதியையும் சோர்வடைய செய்கின்றதா? எந்த கவலையும் வேண்டாம் நண்பர்களே, உங்களிடம்தான் இயேசு இன்றைய வசனத்தின் மூலம் பேசுகிறார். கேட்போமா? சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார், அதிலிருந்து விடுபட வழி செய்வார். உனக்கு ஏதாவது சோதனை வருகின்றதா? என் மகளே, மகனே, கலங்காதே. அதை தாங்கிக் கொள்ள வலிமையை நான், உன் இயேசு, உனக்கு தருவேன். அதனோடே கூட அந்த சோதனையில் இருந்து, அந்த பிரச்சனையில் இருந்து நீ விடுபட உனக்கு வழியையும் நானே உண்டாக்குவேன், உன் கண்முன் காட்டுவேன் என்கிறார் இயேசு. இதற்கான பல உதாரணங்கள் விவிலியத்தில் உள்ளன. முதலாவதாக யோனா. அவர் ஒரு பெரிய மீனின் வயிற்றிலிருந்து 3 நாள் கழித்து உயிரோடு வெளியே வந்தார், நினிவே மக்களை காத்தார். இரண்டாவதாக தானியேல். அவர் சிங்க குகைக்குள்ளே போடப்பட்டார். அந்த சிங்கங்கள் அவரை உண்ணாதபடி அதன் வாயை கட்டிவிட்டார் இயேசு. அந்த சிங்க குகையிலிருந்து உயிரோடு வெளியே வந்தார் தானியேல். மூன்றாவதாக, இறந்து 4 நாள் ஆன லாசருவை கல்லறையிலிருந்து உயிரோடு இயேசு எழுப்பினார். அதே போன்று நீங்களும் உங்கள் எல்லா சோதனைகளில் இருந்தும் அழகாய், அற்புதமாய் வெளியே வருவீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு எந்த சந்தேகமும் கவலையும் கண்ணீரும் வேண்டாம். இதை நம்பினீர்கள் என்றால் ஆமேன் என்று மனதிற்குள்ளாகவே சொல்லுங்கள். ஆமேன் சொன்னீர்களா? மிகவும் நல்லது. துன்பம் வரும் நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? துதிக்க வேண்டும். துன்பம் வரும் நேரத்தில் துதியுங்கள். துதியை கையில் எடுங்கள். தீயவனாகிய சாத்தான் உங்களை விட்டு அகன்று போவான். திருப்பாடல்களை வாசியுங்கள். திருப்பாடல்களை போட்டு கேளுங்கள். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் பயந்து போய், அதை பார்த்து கலங்கி போய், வேலைக்கு, பிசினஸுக்கு, ஸ்கூலுக்கு போகாமல் இருந்து விடாதீர்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று தெபித்துக் கொண்டே காரியத்தை எடுத்து நடப்பியுங்கள். ஃபேஸ் பண்ணுங்கள். முன்னேறி செல்லுங்கள். நீங்கள் 1 அடி எடுத்து வைத்தால் உங்களுக்காக இயேசு 100 அடி எடுத்து வைக்க தயாராக இருக்கிறார். எந்த நபரையும், எந்த சிச்சுவேஷனையும் பார்த்து பயப்படாதீர்கள். உங்களுக்கு சாதகமாக வாசல்களை திறப்பார் இயேசு. உங்கள் அதிகாரி, மேனேஜர், டீச்சர், உங்கள் குடும்பத்தார் கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்க செய்வார். தேவ கிருபையும் மனுஷ தயவும் உங்களோடே இருக்கும். யோனா, தாவீது, லாசர் இவர்களுக்கெல்லாம் நடந்த அதிசயத்தைப் போல உங்கள் வாழ்விலும் அற்புதம் நடக்கும். நம்புங்கள். இன்றைய நாளில் இந்த வசனத்தை சொல்லி ஜெபியுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, சோதனை வரும்போது எங்களை தாங்கிக் கொள்கிறீர். நன்றி. வலிமையை தருகிறீர். நன்றி. அதிலிருந்து விடுபட வழி செய்கிறீர். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற
இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.